நீ வருவாயா தருவாயா மகனே மகளே, இதயத்தை கேட்கின்ற இயேசுவிடம் இளைப்பாறுதல் தருகின்றார், உனக்கு ஆறுதல் தருகின்றார், இளைப்பாறுதல் தருகின்றார், உனக்கு ஆறுதல் தருகின்றார். இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இன்றும் உன்னை ரட்சிக்கிறார். இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இன்றும் உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் சொந்தக்காரங்க. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க, இந்த கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க, இந்த கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. நல்ல வழி தருபவரும் இயேசுதானுங்க, நல்ல வழி தருபவரும் இயேசுதானுங்க. அந்த வழி வேண்டுமானால் வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க, அம்மா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் சொந்தக்காரங்க. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன், ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், மனிதன் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுபடியும் அந்த மனிதனுக்கு திரும்ப பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார். 33 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததன் நோக்கம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக, சமாதானம் இல்லாத சந்தோஷம் இல்லாத நிம்மதி இல்லாத மனிதர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். ஆகையினாலே தான் வேத வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது நீங்க இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காகவே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க இழந்திருப்பீர்கள் என்றால், சந்தோஷத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவே நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே தருவார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிற பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆகையினால் அந்த வசனத்தின்படி இன்றைக்கு அவரிடத்துல கேளுங்க, நிச்சயமாகவே இழந்ததை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது அதற்காகத்தான், நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு திரும்ப தருவது
நிச்சயம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த தெருவில் இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க இந்த பூமிக்கு வந்தது இழந்து போனதை தேடி மனிதனுக்கு மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் வந்தீங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இழந்து போன எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க திரும்ப கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பிறந்த இந்த மாசத்தை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் கொண்டாட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த வாதைகள், எந்த பலவீனங்கள், எந்த சடுதி மரணங்கள் ஏற்படாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உங்க கருத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், எங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், எங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, எங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுட சத்தத்திற்குள் அழுது பிறந்தார், இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.